சுடுகாட்டு பகுதியில இருக்க என் பேரு மகாலட்சுமி. எங்களுக்கு 200 குடும்பத்துக்கு தலை நின்றுட்டாங்க வெண்ணிலாக்கா. அவங்களால நாங்க இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க உயிருக்கு போராடினீங்க. இதனால தாங்கல 13ஆம் தேதி பிள்ளைல வந்து நாங்க மறியல் பண்ணோம். எங்களுக்கு நல்ல நாயம் கிடைக்கணும் பார்த்தோம். அந்த நாயம் கிடைக்கல. இன்னைக்கு எங்க அக்கா உயிர் போகுது. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு வீடு கொடுக்காதனால 215 குடும்பம் ரோட்ல வந்து நிக்கிறோம். எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் வந்து பார்க்கல. எங்க அக்கா இன்னைக்கு சாவ போறீங்க இருக்கிறது காரணம் இந்த கவர்மெண்ட் தான். எங்க கோரிக்கை எங்க கோரிக்கை அன்னைக்கு ஏற்றி இருந்தாங்கன்னா 13ஆம் தேதி 2ஆம் மாசம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோட்ல உட்காந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல. வீடு போட்டுட்டேன் 140 வீடு போட்டுட்டேன்னு இன்னைக்கு 102 வீடு தான் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. நான் யாருகிட்ட போய் எங்க அக்காவோட உயிர் போகுதுன்னா காரணம் இந்த கவர்மெண்ட். எங்க அக்கா உயிருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா இந்த ஆபீஸ் நாங்க விட மாட்டோம். இந்த ஆபீஸரை நாங்க விட மாட்டோம். எங்க கோரிக்கை நாள் வைக்கிற இந்த கவர்மெண்ட் ஆபீஸர் நாங்க விட மாட்டோம். அவருதான் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நாங்க எங்க அக்கா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் இந்த இடத்த வந்து யாரும் எழுந்துக்க மாட்டோம். செத்தாலும் சாவுமா கண்ட இந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டோம். நாங்க கேட்ட மாத்த இடத்தை கொடுக்கல. இன்னைக்கு எங்க அக்கா உயிர் இந்த கவர்மெண்டால போக போகுதுன்னா காரணமே இந்த கவர்மெண்ட் தான். இன்னைக்கு எங்க அப்பாவோட உயிர் போகுதுன்னா காரணம் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ். நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இதுக்கு மேலே நாங்க பண்ணுவோம். இதுக்கு பின்னாடி யாரு தான் தெரியும். இன்னைக்கு எங்க அப்பா உயிர் போது காரணம்னா இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த கிடைக்கல. அதை எடுத்து நாங்க இங்கதான் இருப்போம். இதுதான் என்னோட கடமை. இந்த ஊர்ல நான் இதுதான் பண்ணுவோம். எல்லா வீட்டுமே எங்க அக்கா இருக்கிறோம். எங்க ஒவ்வொரு வீட்டுல எங்க அக்கா இருக்கிறாரு. எங்க அக்கா எங்க வீட்டுல சாமான இருப்பாங்க. என் வீட்டுல என் பிள்ளைக்கு போகலாம். வீட்டுக்காக வெளியிலதான் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு போராட்டம் பேச்சு எவ்வளவு கேட்டாச்சு எவ்வளவு பண்ணியாச்சு. நானும் பாப்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்துட்டோம். ஆனா கவர்மெண்ட் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் இருக்கிறவங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஒரு காரணம் எனக்கு மனு தெரியணும். நாங்க போக மாட்டோம். நீங்க தான் எல்லாரும் துணையாண்டு எல்லாம் ஒரு முடிவு தெரிவிக்கிறோம். நாங்க போக மாட்டோம். வெளியாளர்களே வந்து சேரணும். வீட்டுக்கு ஒரு பஸ் கிடைக்கும். வேற நாங்க எல்லாருமே உயிர் போனாலும் நாங்களும் எத்தனை நாள் பேசணும். எத்தனை நாள் முடியல. வர சொல்லி எங்களை பேசுறதுக்கு வர வாங்க சொல்லி ஒவ்வொரு தடவை வந்து நாங்க நாய் மாதிரி ஏமாந்து போறோம். எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு உயிரா போச்சுன்னா என்ன ஆகுது? எங்க மேல உங்களுக்கு அவ்வளவு என்ன வெஞ்சோம்? வீடு கேட்டோமா? அவங்க சொன்னபடிதான் நாங்க இருக்கிறோம். எல்லாம் செஞ்சுட்டு அவ்வளவு பெரிய வீட்டுல அந்த இடத்துல நாங்க எவ்வளவு பூச்சிலியோ பாம்புல எவ்வளவு கஷ்டப்படுறோம். என்னால பேச முடியல. அக்கா வரணும். அவங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த இடத்துல
ஏற்கனவே ஒரு வாட்டி மறியல் பண்ணிட்டோம். திரும்பி அவங்க மறியல் பண்ண விடாத அளவு பண்றாங்க. எவ்வளவு கஷ்டப்படுது. வீடு வச்சுனே வீடு கேட்கறோம். இப்ப அவங்க ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க. எத்தனை வாட்டி எங்களுக்கே அசிங்கமா இருக்குது. இந்த மாதிரி வந்து உட்காந்து இருக்குது. அவங்க வீடு குத்துறா நாங்க போறோம். இங்கேயும் அங்க இருக்குன்னு சொல்றோம். சொல்லுங்க, நாலுமே நீங்களும் வீடு குத்துறா நாங்க எல்லாம் இதான் பண்ணுவோமே. மறியல் பண்ண விடாத அளவுக்கு பண்றாங்க. வீடு குத்தா நிறைய பண்ண போறோம் சார். தெரியல, அவங்க வந்து எங்களுக்கு என்ன முடிவு சொன்னாதான் நாங்க எங்க போக மாட்டோம் சார். நாங்க இங்கதான் இருப்போமே. எல்லாரும் போட்டாலாம் பூச்சிட்டு இங்க வந்து போன வாரமே வந்து நாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணா திருப்பி அது ஓகே பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களே. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? யார் தூண்டு வேலை? எங்க கூட குத்தரவு காலி பண்ணி நாங்க போறோம். எல்லாம் லோடு போற பாம்புல தேன்லையா பூரா இல்லையா அவங்க வந்து யாரு பாக்குறாங்க எங்களை? நாங்க எத்தனை காலமா இங்க இருக்கிறோம், எவ்வளவு வருஷமா இங்க கிடக்குறோம். குழந்தை குட்டியில இருந்து எல்லாரும் இங்கதான் கிடக்குறோம். எவ்வளவு பாம்பு கடி, எவ்வளவு தண்ணி இதுல, எவ்வளவு கஷ்டத்துல நாங்க வந்து இங்கதான் இருக்கிறோம். எந்த ஒரு நல்லது கிட்ட எங்களுக்கு எட்டு எல்லாமே அந்த சுடுகாட்டுலதான் எங்களுக்கு நடக்குது. நாங்க என்னதான் பண்றது? எவ்வளவுதான் நாங்களும் பொறுத்துட்டு போறது? எங்களுக்கு எல்லா குரூப்புமே இங்க தீர இருக்குது. அப்ப இதுக்கு மேல எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இது பண்றீங்க? நாங்க எவ்வளவு பேர் எல்லாம் இங்க வந்து போட்ட குழந்தைங்களும் எவ்வளவு நோய் படுது, எல்லாம் பண்ணுது. இன்னும் நாங்களும் எவ்வளவுதான் நோய் பண்ணுது. இந்த பொது கடையில நல்ல தண்ணியில எவ்வளவு கரெக்ட் பண்றது? எங்களுக்கு ஒரு நல்ல பாக்குறீங்களா? ஒரு வார்த்தை நாங்க எங்க போய் முட்டி மோதுறது எங்களுக்கு வருஷமா இருக்கு. எங்க நேரத்துல யாருக்கு சொல்றது? எங்க அக்கா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. காரணம் யாரு? இந்த கவர்மெண்ட் ஆபீசர். இந்த கவர்மெண்ட் ஆபீசருங்க தான் இவங்களுக்கு எங்க அக்காவுக்கு எதனா ஒண்ணு ஆச்சு இவங்க பதில் சொல்லணும். உள்ள வேலை செய்யறவங்க மொத்த பேருமே பதில் சொல்லிதான் ஆகணும். எங்க கிட்ட இருக்கு. எங்க அக்கா எழுதி கொடுத்துட்டு போன லெட்டர் நான் பாக்கல. இல்ல பாத்துருந்தேன் நான் முதல்ல கொடுத்துருப்பேன். எங்க அக்கா என்ன எழுதிக்கிறாங்க நான் படிச்சு பாக்கல. ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட காட்டுறேன். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எங்க அக்கா என்ன எழுதிச்சது? எங்க ஊர் தலைவர் 15 குடும்பத்துக்கு தலைவர் எங்க அக்கா. எங்க அக்கா உயிரோட வரணும். எங்க அக்கா வந்து இந்த இடத்துல சொல்லணும். இதை வந்து நாங்க கோரிக்கை வைக்க இந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வந்து கோரிக்கை